கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா அன்பு வந்து கண்மணிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மேலே வச்சுருக்க காதலை வந்து ஒரு வீடியோவாக வந்து எடுத்து அதை எடிட் பண்ணி அவங்களுக்கு காட்டணும் சர்ப்ரைஸாக அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து ஆசைப்பட்றாங்க. அதனால அடிக்கடி ஃபோன் எடுத்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்மணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்த கண்மணி என்ன அன்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாரு, நம்ம கிட்ட போனாலே வந்து ஃபோனை வந்து மறைக்கிறாரு, ஃபோனை வந்து மூஞ்சிக்கிட்டே வச்சு அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதனால கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் கிட்ட போயிட்டு, உங்கள் அண்ணன் கொஞ்ச நாளாக சரியில்லை, என்னென்னமோ பண்ணுறாரு, இந்த மாதிரி ஃபோனை முன்னாடி வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு, போனால் வர மறைக்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அன்பு கிட்ட பேசுகிறாங்க. நீ இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க பேரில் அண்ணி பயந்துட்டு இருக்காங்க, ஒழுங்காக சீக்கிரம் அவங்கள்ட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும் சர்ப்ரைஸ் பற்றிலாம், அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சொல்கிறாங்க. ஸோ அன்பு வந்து நினச்ச மாதிரியே கண்மணியை சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, கண்மணி எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க, அன்போட காதல் வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.